எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னடா இந்த டெலிவரி வீடியோ இப்போ தான் வருது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. இது வந்து லாஸ்ட் வீக்கே போட வேண்டிய வீடியோ இது. ஆனால் அப்போ வந்துட்டு கொஞ்சம் சரியெல்லாம் பண்ணதால ஸ்ட்ரெயின் பண்ணி பேசவும் முடியல. அதுவும் இல்லாமல் கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு நம்ம அந்த ஸ்டால்லாம் போட்டுட்டு வெளில போயிட்டோமா, அதனால் கொஞ்சம் சுத்தமாக டைமும் இல்லை. சரி அப்படியே எடுத்து வச்சுட்டு இந்த சாட்டர்டே போட்டுக்கலாம் அப்படின்னு, அதனால தான் இன்றைக்கி எடிட் பண்ணி இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி போட்டாச்சு. இதில் வந்து டெலிவரி வீடியோ மட்டும் கிடையாது, நம்ம பாப்பா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தது, அப்புறம் வந்து ஒரு 7 டேஸ் கழிச்சு ஏலாங்காப்பா பண்ணது, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே வீடியோவே நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து நமக்கு சி செக்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் டே ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டிங்க, அதுக்குள்ளே நடக்கிறீங்க, அதுக்குள்ளே மாடிலாம் ஏறி இறங்குறீங்க, எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க. நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கல, ஏன்னா எனக்கு வந்துட்டு சி செக்ஷன் பண்ணி கரெக்டாக 24 ஹார்ஸில் வந்துட்டு நடக்க சொல்லிட்டாங்க. ஸோ நடந்தால் தான் நமக்கு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும், சீக்கிரமாக அது வந்து நமக்கு ஹீல் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது டாக்டர் அட்வைஸ் நம்ம கேட்டு தான் ஆகணும். அதோட மட்டும் விடலை, எனக்கு ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணி, அதாவது ஃபிசியோலேருந்து வந்து எனக்கு ஒரு 5 எக்ஸசைஸ் வேறு சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து கண்டிப்பாக டெய்லி பண்ணணும். ஹிப்புக்கு அப்புறம் காலுக்கு இது எல்லாமே சேர்த்து தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நமக்கு அந்த ஸ்டிச்சஸ் கிட்ட வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடாது, அதாவது வெயிட் மட்டும் அதிகமாக லிஃப்ட் பண்ணக்கூடாது. மற்றபடி கண்டிப்பாக நடக்க நடக்க தான் நமக்கு ஹீல் ஆகும்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. ஒரு 1 மந்த்துக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. பட் அதுக்கு நம்ம எந்திரிச்சு நடக்காமல் படுத்த இடத்துலையே இருந்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து நமக்கு தான் அது பெரிய பெயின்ஃபுல்லாக மாறிடும். ஸோ அதனால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மீலுக்கு அப்புறமும் நடந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. மற்றபடி என்னை எல்லா ஒர்க்குமே பண்ண சொல்லிட்டாங்க. இண்டியன் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாம், கீழே உட்காந்து எழுந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதெல்லாம் பண்ணுமோ அது எல்லாமே நீங்கள் நார்மலாக பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 1 வீக் அப்புறம் சொல்கிறேன். அந்த 1 வீக் அப்புறம் நம்ம நார்மலாக ஒரு சில ஒர்க் எல்லாம் பண்ணலாம். ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. நம்ம எவ்வளோ நேரம் நிற்கிறோமோ அவ்வளோ நேரம் உட்காந்து படுத்தோ ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் நடக்கணும். மற்றபடி இந்த குடிஞ்சு எடுக்கிறதுக்கெலாம் மட்டும் கொஞ்சம் சைடாக வந்துட்டு இப்படி சாஞ்சு எடுக்கணும். அந்த மாதிரிலாம் ஒரு சிலர் சொல்லி கொடுத்து அமிச்சாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணனா சீக்கிரமாக நமக்கு ஹீல் ஆகும், பிளட் சர்க்குலேஷனும் அந்த இடத்துல நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. டெலிவரி மட்டும் வந்து நான் மாக்காவிலில் தான் பண்ணிட்டேன். மற்றபடி என்னோடய செக்கப் எல்லாமே வந்து பார்த்தது மேம் கிட்ட தான். டெலிவரியும் அவங்க தான் எனக்கு பண்ணாங்க. அவங்களோட ஹாஸ்பிட்டல் தனியாகவும் இருக்குது, அக்ஷரா, அதுதான் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ எல்லா செக்கப் நான் அங்கே தான் போனேன். டெலிவரி வந்துட்டு அவங்க அங்கே மாக்காவிலேயே ஒர்க் பண்ணுறதுனால நான் ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே போய் பண்ணிக்கிட்டேன். காவேரியோட சப்ரஜ் அது காவேரின்னு போட்டு விமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் தனியாக அந்த இடத்துல பார்க்குறாங்க. ஸோ அங்கே வந்து பிறந்த செகண்ட் பேபி நம்ம குட்டி பாப்பா தான். ஸோ அதனாலே வந்து கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க. அதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்தது. அதாவது நிறைய பேர் சொன்னீங்க, ஃபஸ்ட்டு எப்படி ஃபோட்டோ ஷூட்லாம் பேக்கேஜில் வருதா அப்படின்னு. இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நிறைய ஹாஸ்பிட்டலில் ஒரே மாதிரி தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கேயுமே வந்து ஒரு சில பேக்கேஜ்லாம் இருக்குது. நம்ம டெலிவரிக்கு அந்த மாதிரி போனோம் அப்படின்னா நார்மலுக்கு ஒரு சில பேக்கேஜ் கொடுக்குறாங்க, அண்ட் சி செக்ஷனுக்கு ஒரு சில ரேட் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்துட்டு நமக்கு என்ன இன்க்ளூட் ஆகுனா ஃபோட்டோ ஷூட் நமக்கு பண்ணி தருவாங்க, அண்ட் நம்மளோட கார் வந்துட்டு டெக்கரேட் பண்ணி தருவாங்க. நம்ம வீட்டுக்கு பாப்பா அழைச்சிட்டு வரும்போது நம்ம கார் டெக்கரேட் பண்ணுறது. ஸோ நாங்கள் இது மட்டும் தான் காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துட்டோம். இதை தாண்டி போனீங்கன்னா இதிலே வந்துட்டு நமக்கு மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட்டு, மற்றபடி இங்கே வளகாப்பு பண்ணுறது, இது எல்லாமே கூட ஒரு பேக்கேஜில் இருக்குது. அதெல்லாம் நம்ம பண்ணல, நமக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துகிட்டோம். அந்த கூட வந்து ஹாஸ்பிட்டல் பேக் இந்த மாதிரி ஒரு கிட்டெல்லாம் கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு 5 டேஸ் ஹாஸ்பிட்டலில் இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் கவுண்ட் பண்ணி அதுக்கான ட்ரெஸ்ஸு அண்ட் பேபிக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். பட் ஆனால் 2 டேஸ் தான். இன்றைக்கி நைட்டு போயிட்டு நான் அட்மிட் ஆனேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு சிசேரியன் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்துட்டு நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன். அப்படி வந்து பண்ணி அமுச்சு விட்டாங்க. மற்றபடி மெடிசன் மட்டும் இந்த பெயின் கில்லர் அந்த மாதிரிலாம் கொடுத்து அமிச்சாங்க. அண்ட் எப்பயும் யூஸ்வலாக எடுக்கிற மாதிரி அயன், கால்சியம், மல்டி விட்டமின்ஸ் இதெல்லாம் மட்டும் தனியாக கொடுத்தாங்க. நான் ஃபஸ்ட்டு டெலிவரியில் சி செக்ஷன் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டனோ, இந்த டைம் வந்து நான் அதில் ஒரு 10% கூட நான் நிஜமாக கஷ்டப்பட்டேன்னு சொல்ல. பெயின் வந்து எல்லாருக்குமே இருக்கும் தான். பட் அதை தாண்டி நம்ம மென்டலாக ஒரு சில ப்ரெஷர்லாம் ஃபேஸ் பண்ணுவோம்ல அந்த இடத்துல, அந்த மாதிரி நான் துளி கூட அங்கே ஃபேஸ் பண்ணல. எனக்கு வந்து நிஜமாலுமே ஒரு டெலிவரிக்கு போய்ட்டு வந்த ஃபீல்மே இல்லை. இப்போ ஃப்ரீயாக போனோம், போயிட்டு முடித்தோம், வேலையை முடிச்சுட்டு அப்படியே பாப்பாவோடு தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பட் பெயின் நமக்கு உள்ளே இருக்குதா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிடும். அது நம்ம கையில் தான் இருக்குது. ஹாஸ்பிட்டலுமே சொல்லப்போனால் எந்த குறையும் சொல்ல முடியாது. நமக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை வந்துட்டு கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் நம்மளை பாத் பண்ணுறது முதற்கொண்டு அங்கே ஆள் வந்துடுவாங்க. அண்ட் குழந்தைக்கு தனியாக பீடியாட்ரிஷியன் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நமக்குமே வந்துட்டு டயட்டிஷியன்லேருந்து ஃபிசியோதெரப்பிலேருந்து ஒவ்வொருத்தங்களாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து நம்மளை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கூட அட்டெண்டர்னு ஒரு ஆள் தேவையே தேவையில்லை, அந்த அளவுக்கு நமக்கு கேர் பண்ணிக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். அப்போ நம்ம கார்லேயுமே வந்து பொக்கையெல்லாம் வச்சு அவங்க தான் டெக்கரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பாப்பா வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறோன்னே சரி அப்படியே பாப்பா கூட்டிகிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. ஆரத்திலாம் எடுத்து உள்ளே வந்துட்டோம்.
ஃப்ராங்காக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 டேஸ் தான் எனக்கு அந்த பெயினுமே வந்துட்டு எந்திரிக்கும் போது பெயின், படுக்கும்போது பெயின், நமக்கு வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது பெயின், இது எல்லாமே இருந்தது. பட் 5 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆச்சு. ஏன்னா நான் அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். அண்ட் மோரோவர் நம்ம வேறு என்ன சாப்பிட்றோமோ இல்லையோ, ப்ரோட்டீன் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு அந்த பெயின் எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும், நல்லா ஹீல் ஆகி க்யூர் ஆயிரும்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னை ஃபுல்லாக டேக் கேர் பண்ணது ஹஸ்பண்ட், அம்மா, ரம்யா மட்டும்தான். மற்றபடி குக்கிங் ஃபுல்லாக இவங்க பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் என்ன சாப்பிட்ணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து தான் சமைச்சு கொடுத்தாங்க. அண்ட் வீடு ஃபுல்லாக இவங்க தான் சேர்ந்து செம்மையாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவ்வளோ பலூன் எல்லாம் போட்டு கீழே ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு ரூமில் இந்த ஹார்ட்டின்லாம் வச்சு செம்மையாக வெல்கம் பண்ணுவாங்கன்னு வெரி இம்ப்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பாப்பா வளர்ந்ததுக்கப்புறம் இதை கண்டிப்பாக காமிப்பேன். ஹாஸ்பிட்டல்லே 2 பேர் பார்த்து கேட்டாங்க, செகண்டும் கேர்ளா அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன செகண்டும் கேர்ளானா என்ன எனக்கு புரியல. எனக்கெலாம் வந்துட்டு சந்தோஷம் தான். ஹஸ்பண்ட்க்கெலாம் பயங்கர ஹாப்பி. டெய்லி ஏதோ பொம்மை குட்டியை வச்சு கொஞ்சிட்டு இருக்க மாதிரியே தான் கொஞ்சிட்டு இருக்காரு. நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு குட்டி மகாலட்சுமி இவங்க. நைனி வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு கிடைச்ச ஒரு லக்கி சைல்டே நான் சொல்லுவேன். ஏன்னா நைனி பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் ஹஸ்பண்ட்க்குமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு இந்த ஒரு மேரேஜ் லைஃபே வந்துட்டு என்ஜாய் பண்ணி நான் போக ஆரம்பித்தேன். மற்றபடி அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு சின்ன கஷ்டம், என்னடா அதுக்குள்ளே பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தான் போன மாதிரி இருந்துச்சு ஒரு 1 இயர். அதுக்கப்புறம் நைனி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாமே லைஃப்பில் கிடைச்ச மாதிரி இருந்தது. அண்ட் அதே மாதிரி தான் இந்த குட்டி பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமும் கண்டிப்பாக எனக்கு அந்த மாதிரி எல்லா லக்குமே இருக்கும். எனக்கு என்னென்னா அதுக்குள்ளே கொஞ்சம் ஈகராக இருக்குது, இவங்க 2 பேரோட பாண்டிங் எப்படி இருக்கும் வளர்ந்து அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்பயே வந்துட்டு போட்டு அந்த உருட்டி கொஞ்சிக்கிட்டு இருக்கா நைனி. இதுக்கு வளர வளர கொஞ்சம் பேசி அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தானா அவ்வளோதான், நைனி வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளாட்டு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது இப்போது. எனக்கு சீக்கிரத்தில் அதை பார்க்கணும் போல் ஒரு ஆசை இருக்குது. கரெக்டாக பாப்பா பிறந்து 7th டே வந்துட்டு இந்த ஏழாங்காப்பு பண்ணுவோம். அது வந்துட்டு நைனிக்கு நாங்கள் பண்ணவே இல்லை. ஏன்னா இன்லாஸ் வீட்டில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லைன்றவாங்க. நம்ம ஏதாச்சும் பண்ணணுன்னு கேட்டாலே அவங்ககிட்டேருந்து வர பதில் அது மட்டும்தான், எங்களுக்கு இது பழக்கம் இல்லை, அந்த பழக்கம் இல்லை அப்படின்றவாங்க. அதனால் எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் அப்போ இல்லை. எனக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது, என்னை ஃப்ரீயாக விடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டைம் வந்து நானுமே எதிர்பார்க்கவே இல்லை. நைனிக்கே பண்ணல, எதுக்கு இப்போ பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அம்மாவுக்கு வந்து சரி அவளுக்கு தான் பண்ணல, இவளுக்காச்சும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்துட்டு போயிட்டு எல்லாமே இந்த கொலுசு, அருணாக்கொடி, அப்புறம் பாலால் ட்ரெஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் நம்ம ஊரில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு குளிக்க வைப்பாங்கள்ல பாட்டி, குழந்தைங்கள அவங்கள வச்சு தான் பண்ணுவாங்க எல்லாமே. ஏன்னா மயோனுக்கு பண்ணுறப்போ வீடியோ போட்டிருப்பேன். பட் இங்கே வந்துட்டு நம்ம இன்னும் வந்த நாள்லேருந்து பாப்பா குளிக்க வைக்கவே இல்லை. அந்த தொப்புள் கொடி விழுந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அதனால் இது வரைக்கும் நான் யாரும் ஆளை தேடல, இதுக்கப்புறம் தான் தேடணும். அதனால் அம்மாவும் ரம்யாவுமே பண்ணிட்டாங்க. நம்ம ஊர் சைடில் வந்துட்டு இந்த எருக்கம் செடி இருக்குல்ல, அதில் வந்துட்டு அருணாக்கொடி மாதிரி குழந்தைங்களுக்கு போடுவாங்க. நைனிக்குமே அப்போ போட்டு விட்டாங்க, இந்த வெள்ளை எருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதில். எதுக்கெல்லாம் தெரியாது, ஆனால் பட் அது வந்துட்டு இந்த ஏழாங்காப்பு பண்ணும்போது வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அது பண்ணாதனால அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நைனிக்கு நாங்களே வீட்டில் போட்டு விட்டோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஏதோ ஒரு வீடியோஸில் பார்க்கும்போது தான் டாக்டர் என்ன சொன்னாங்க, இந்த கயிறுலாம் போடக்கூடாது, தண்ணி பட்டு அதுலேயே வந்துட்டு நிறைய இந்த ஃபங்கஸ்லாம் இருக்கும், அதனால் அதெல்லாம் போட வேண்டாம், குழந்தைக்கு வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா. அதை பார்த்துட்டு இவளுக்கு போடுறதா வேண்டாமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே இருந்தேன். சரி சும்மா நம்ம பண்ணுற இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனுக்கு நம்ம அதை போட்டுட்டு கழட்டி வச்சுருவோம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்தோம். மற்றபடி அதை ரிமூவ் பண்ணிட்டோம். தெரியல, அதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள், போடலாமா வேண்டாமா அப்படின்னு. ஏன்னா இப்போதைக்கு ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இடுப்பில் எதுவுமே நிற்கவே மாட்டேங்குது முதல்ல. இப்போ என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்க ஒரு சந்தோஷம் என்னென்னா, நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ நேற்று கூட ஷார்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, எப்படி டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு. நான் வெயிட் லாஸ்லாம் பண்ணல, பட் ஃபுட்டு வந்துட்டு எப்போயும் எடுத்துக்கிற மாதிரி ப்ரோட்டீன், ஃபைபர் இந்த மாதிரி பார்த்து தான் எடுத்துக்கிறேன் எப்பயுமே. வெயிட் வந்துட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனேன் அப்படின்னா, நான் 74 வந்துட்டு அப்போ சொல்லியிருந்தேன்ல 74 இருக்கேன் கரெக்டாக கன்சீவ் ஆகும்போது. அப்படியே பார்த்தீங்கன்னா டெலிவரி டைமில் 85 கிட்டே இருந்தேன். இப்போ அப்படியே எனக்கு 7 kg கிட்ட குறைஞ்சிருச்சு. அதுவும் ஏன் அல்பாசையே பாருங்க, நான் செக்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அன்றைக்கே போயிட்டு வெயிட் மிஷினில் தான் ஏறினேன். பார்த்தா 1 கிராம் கூட குறையில. என்ன இருந்துச்சோ டெலிவரி டைமில் அதே தான் இருந்தது. அது எப்படி பாப்பாவும் இத்தனை கிலோ வெளில வந்துட்டா. அப்புறம் இந்த ஒரு சில லிக்விட் எல்லாம் போச்சுன்னா அப்பயும் கொஞ்சம் குறையணும்ல, ஏன் அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தான் யோசித்தேன். சரி இனிமேல் தான் குறையும் போல் அப்படின்னு. அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 1 வீக் கழித்து வெயிட் பார்த்தா ஒரு 7 kg கிட்ட ரெடியூஸ் ஆகிடுச்சு. எனக்கு அப்போ சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே இதுக்கப்புறம் ஆகலாம் கூட நம்மளே கொஞ்சம் டயட் வச்சு குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு.
பட் டெலிவரிக்கு அப்புறம் நான் ஃபஸ்ட்டு டெலிவரியில் பண்ண எந்த தப்பையுமே இந்த டெலிவரியில் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறது என்னென்னா, கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். அந்த டைமில் வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கலாம் என்ன சொல்லுவாங்க, பெரிய ஆப்ரேஷன் இது, ஃபுல்லாக ரெஸ்ட்டில் தான் இருக்கணும், படுத்துகிட்டே தான் இருக்கணும், எந்த வேலையும் பண்ணக்கூடாது, தண்ணியில் கை வைக்கக்கூடாது, எந்த வெயிட்டுமே தூக்கக்கூடாது. வெயிட் தூக்கக்கூடாது தான், 1 kg 2 kg மேக்ஸிமம், அதுக்கு மேலே நம்ம தூக்கக்கூடாது தான். கண்டிப்பாக ஒரு 6 வீக்ஸ் சொன்னாங்க எனக்கு. நார்மலாக இருந்தாலும் சரி, சி செக்ஷன் இருந்தாலும் சரி, 6 வாரமாகும் கம்ப்ளீட்டாக சரியாகிறதுக்குன்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க எனக்கு. பட் அந்த தப்பெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது. நம்ம வந்துட்டு நம்மளையே ரொம்ப இது பண்ணிக்கிட்டு அப்படியே படுத்துட்டு நமக்கு வந்து பெரிய ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து படுத்துகிட்டே தான் இருக்கணும், சுத்தமாக எழுந்து எங்கேயும் போகக்கூடாது, எழுந்துனா உடம்பு போயிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். ஆக்டிவாக இருந்தால் தான் நம்மளால் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரத்தில் அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே ஹீல் ஆகுமோ அந்த அளவுக்கு நமக்கு சீக்கிரத்தில் ஹீல் ஆகி நம்மளுமே சரியாயிடுவோம். பட் உடனே எழுந்திரிச்சு பைக் ட்ரைவ் பண்ணுறது, வெளில போகிறது, இதெல்லாம் வாங்குறது, அதெல்லாம் வாங்குறது, எங்கேயாச்சும் போகணும் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. வீட்டுக்குள்ளேயே சும்மா கொஞ்சம் லைட்டாக வாக் போயிட்டு நம்மளால் நமக்கோட வேலையை நம்மளே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக செஞ்சுட்டா போதும். ரொம்ப நேரம் நின்று பண்ணணும் அப்படின்னு நம்மளை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும்னு நான் சொல்லலை. பட் லைட்டாக கொஞ்சம் அந்த ஆக்டிவ் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம பாடிக்கு. அதுவும் இல்லாமல் இந்த டைம் போட்ட அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக டிசால்வ் தான், எல்லாமே அப்சார்பிள் தான். அதான் எப்படின்னா மேலே வந்துட்டு அந்த 2 கார்னரில் மட்டும்தான் எனக்கு கட் பண்ணி விட்டாங்க, மற்றபடி அதுவே ஃபுல்லாக டிசால்வ் ஆயிரும்ட்டாங்க. அண்ட் உள்ளே வந்து யூட்ரஸில் போட்டிருப்பாங்கல்ல, அதுவுமே வந்துட்டு அதுவாக டிசால்வ் ஆயிரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைம் எனக்கு பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டும் அப்படி தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் லாஸ்ட் டைம் வந்துட்டு என்னாச்சுன்னா ஸ்கின் எல்லாம் சுத்தமாக அந்த இதோட போய் அப்படியே ஃபுல்லாக ஒட்டிடுச்சு. இந்த டைம் அந்த சி செக்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துல நிறைய வேறு இடத்துல தான் நாங்கள் இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அது வந்துட்டு அந்த தப்பு பண்ணாமல் இருக்க தான் இந்த டைம் வந்து கொஞ்சம் அப்படியே வாக் போயிட்டே இருந்தோன்னா நமக்கு அந்த பிரச்சனை திரும்ப வராது. அண்ட் அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சாங்க. பாப்பாவுக்கு வந்துட்டு நேம் வச்சிட்டிங்களான்னு கேட்டாங்க. நேமிங் செரிமனி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிளானில் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைலாம் நமக்கு பேரண்ட்ஸ்க்கு இருக்க தானே செய்யும். நம்ம பாப்பாவுக்கு இது வைக்கணும், அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணோம் அப்படின்னு. அதாவது இப்போ எனக்கு இருக்க அந்த ஃப்ரீடம் ஃபஸ்ட்டு நைனிக்கு பிறந்தப்போ எனக்கு கிடையாது. நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணோம் அப்படின்னா சுற்றி இருக்குங்க எல்லாருக்கிட்டையுமே நான் பெர்மிஷன் கேட்கணும். அவங்கெல்லாம் ஓகே சொன்னால் மட்டும்தான் நான் வைக்கணும். இல்லைனா வந்துட்டு என் இஷ்டத்துக்கு நான் எதுவுமே முடிவு பண்ண முடியாது. அதாவது நம்மளோட குழந்தைக்கு நம்ம பண்ணுறதுக்கு நம்ம தான் முடிவு பண்ணணும். ஆனால் அப்போ நான் இருந்த சுச்சுவேஷன் வந்துட்டு மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு எனக்கு அந்த ஃப்ரீடம் ஃபுல்லாக இருக்குது. நான் என் குழந்தைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணணும். வேறு யார்கிட்டையும் நான் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. எல்லாருமே சொல்லிட்டாங்க, பார்த்தவங்க எல்லோரும் என்னோடய மினி வெர்ஷன் மாதிரி தான் இருக்குது. நிஜமாலுமே என் மினியேச்சர் மாதிரி தான் இருக்குது பாப்பா பார்க்குறதுக்கு. நான் ஸ்கேனில் என்ன ஃபேஸ் பார்த்தனோ அதே ஃபேஸ் தான் அப்படியே கையில் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே என்னைய பார்த்த மாதிரி தான் இருக்குது. வளர வளர ஃபேஸ் மாறுமான்றது எனக்கு தெரில. பட் நைனிக்கு அப்படி இல்லை. நைனிக்கு வந்துட்டு பிறந்தோன்னே என்னமா இருந்தா, ஆனால் 2 டேஸ்லேயே வந்துட்டு ஃபேஸ் அவளுக்கு சுத்தமாக மாறிடுச்சு. இவளுக்கு வந்து இத்தனை டேஸ் ஆகியுமே அவள் ஃபேஸ் கொஞ்சம் கூட மாறல. ஏன்னா அந்த சேம் நோஸ் நாங்கள் வச்சுருக்கோம் எனக்கு அவளுக்கும். வெயிட் வந்துட்டு 2.9 தான் இருக்கா. ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. ஃபிங்கர்ஸு கால் எல்லாமே ரொம்ப குச்சி குச்சியாக இருந்ததா. கரெக்டாக அந்த ஒரு 6th வீக்கில் வந்துட்டு இன்னொரு வேக்சின் போடணும். அப்போ வந்துட்டு 4 kg இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெயிட் வந்துட்டு கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அது ரொம்ப கம்மியாகவும் வெயிட் ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொட்டு வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வசம்பில் தான் நம்ம சைட்லேயும் வைப்போம். பட் டெய்லியும் வைக்க மாட்டோம். அதுக்கு தான் வந்துட்டு இந்த பொட்டு ரெடி பண்ணி வச்சிருமா. வசம்பை வந்து டெய்லியும் அதை சுட்டுட்டு அதை பொட்டு தேய்ச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்குமா. அதனால் என்ன பண்ணிட்டோம், அந்த பச்சரிசி ரெடி பண்ணி வச்சால அந்த மாதிரியே பொட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இவளுக்கும் அப்படி தான் ரெடி பண்ணேன். அன்றைக்கி கூட ஒரு ஷார்ட்ஸில் காமிச்சேன். இது வந்துட்டு அந்த அன்றைக்கி ஏலங்கப்பு பண்ணுற போது சும்மா வசம்பை லைட்டாக இது பண்ணி அதில் வந்து இழைச்சி பொட்டு வச்சு விட்டாங்க. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிலர்லாம் வச்சு மயோனுக்கு பண்ணதெல்லாம் பார்த்து அப்படியே என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணி நம்மளே அந்த ஃபங்க்ஷனை சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டோம். சீரியஸாக எனக்கு சப்போர்ட்டிவாக ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அம்மா, ரம்யா, அண்ணன், தம்பி இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் இதுலேருந்து இவ்வளோ சீக்கிரத்தில் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்திருக்கவே முடியாது. நான் ரொம்ப சிக்காகவே தான் இருந்திருப்பேன். ஃபீனிக்ஸ் மாலில் ஸ்டால் போட்டப்போ கரெக்டாக 1 வீக் தான் இருக்கும் நமக்கு டெலிவரி ஆகி. அப்போ வந்துட்டு நிறைய பேர் அங்கே வந்து நேராகவே கேட்டு தான் போனீங்க, ஏன் இதுக்குள்ளே வந்து நிற்கிறீங்க இங்கே அப்படின்னு. நான் ஃபுல் டே ஆக்சுவலாக அங்கே நிற்கலை. நான் மார்னிங் ஒரு 1 hour அங்கே இருந்தேன். அப்புறம் ஈவினிங் ஒரு 2-3 hours கிட்ட இருந்திருப்பேன். ஏன்னா ஈவினிங் தான் நிறைய க்ரௌடு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஈவினிங் தான் அங்கே ரொம்ப நேரம் இருந்தேன். அதே மாதிரி சண்டேவுமே நான் காலையில் போகவே இல்லை. ஏன்னா அங்கே ஈவினிங் நின்னதே எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சண்டே ஃபுல் டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock தான் அங்கே போனேன். 5 to 9 வரைக்குமே அங்கே இருந்தேன்.
ஏன்னா நான் வீடியோ வந்துட்டு போடும்போது சொல்லிட்டேன், நாங்கள் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன் வீடியோவில், ஸ்டாலில் இருப்பேன்னு. ஆனால் என்னை தேடி வந்தவங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகிட போகுது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் போனேன். மற்றபடி அதுக்குள்ளே எதுக்கு உங்களுக்கு சில பேர்லாம் வேறு கமெண்ட் பண்ணாங்க, உங்களுக்கு காசு ஆசை வேறு பிடிச்சிருச்சு அப்படின்னு. யாராச்சும் வழியில் போய் அங்கே நின்றுட்டுருப்பாங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். நமக்கு கிடைச்ச ஒரு சான்ஸு. நான் வந்துட்டு லைஃப்பில் நிறைய சான்ஸ் நான் ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டேன். பெருசாக அதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் விட்டுட்டேன். அது எல்லாமே மிஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, போய் அங்கே ஒரு கொஞ்சம் நேரமாச்சும் நின்றுட்டு வந்துடுவோம் அப்படின்றது தான் என்னோட ஆசை. நைனி வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் பாப்பாக்கு பண்ணும்போது, இப்படி தான் எனக்கும் பண்ணீங்களா, இப்படி தான் எனக்கு பண்ணீங்களா, குளிக்க வைக்கும்போது கூட இதே மாதிரி தான் எனக்கு குளிக்க வைப்பீங்களா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருப்பாள். எல்லாமே உனக்கு இதை விட சூப்பராக பண்ணும் அப்படின்னு தான் சொல்லி வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் அவளுக்கு இன்னொரு விஷயம், எனக்கு வர ஒரு பயம் என்னென்னா, சின்னதாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டா கூட எனக்கு அவட்ட பேசுகிறதுக்கே இப்போலாம் பயமாக இருக்குது. நைனிக்கிட்ட திடீர்னு கொஞ்சம் சத்தமாக பேசிட்டா பாப்பா வந்தனால தான் நம்மளை வந்து இப்படி பேசுகிறாங்களா அப்படின்ற மாதிரி அவள் மைண்டில் தோணுதோ தோணலையோ, என் மைண்டுக்கு அப்படி தோணிகிட்டு இருக்கு. ஸோ ஒரு விஷயமும் பேசும்போது பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன் நைனிக்கிட்ட. குட்டி பாப்பாவுக்கு நேம்க்கு வந்துட்டு சா, சி, தா, தே, து இந்த மாதிரி லெட்டர்ஸில் தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யோசிச்சுட்டே இருக்கோம். உங்களுக்கும் ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நாங்களே ஒரு ஆஸ்லேஷன் தான் இருக்கோம், இன்னும் பேரே வைக்காமல் குட்டி குட்டின்னு தான் கூப்பிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு நேமிங் செரிமனி வீடியோவோட மீட் பண்ணலாம். ஹாப்பியாக இருங்க. பாய்.